ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பார்வதி இந்த ஃபினாலே ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கூட்டு வரதுக்கு அந்த பாடுபட்டிருக்காங்க அந்த சேனல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே, ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க 90 நாள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டோம். அவங்களுக்கும் ஓரளவுக்கு மனசாட்சி இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கணும். யாருக்கா இருந்தாலும். அதுவும் வந்து விஜய் சேதுபதி இதெல்லாம் கண்டிப்பா நெனச்சு பாப்பாரு. ஒண்ணு இல்ல, ஒரு டைம் இல்ல, ஒரு டைம் கண்டிப்பா நெனச்சு பாப்பாரு. என்னடா நம்மளால ஒரு 2 பேரோட வாழ்க்கை போச்சேன்னு கண்டிப்பா நெனச்சிருப்பாரு. ஸோ அதுக்காகவாவது கண்டிப்பா கூப்பிடணும் அப்படின்ற மாரி கூப்ட்டுருப்பாங்க. ப்ளஸ் இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்தா தான் டிஆர்பி அதுவுமே தெரியும். ஸோ இந்த 2 இதுக்கும் சேர்த்து இது 2ல எது காரணமோ, ஒண்ணு கார்ப்பரேட்டோட இது தெரியும் நமக்கு டிஆர்பி. ஸோ இல்ல விஜய் சேதுபதி கொஞ்சம் பிரஷர் போட்டாரா, கண்டிப்பா வரணும். ஏன்னா நம்ம பண்ணிட்ட ஒரு இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பெரிய தண்டனையா குடுத்துட்டோம். என்னன்னா, இதால அவங்களுக்கு ரெட் கார்டு. என்னன்னா, அந்த தள்ளி விடுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நெனச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இல்லையா, அத கட் பண்ணிட்டு மக்களுக்கு காமிக்காம அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் ஒருத்தர் வந்து வில்லியா சித்தரிச்சு, இந்த அளவுக்கு பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கண்டிப்பா அவங்களுக்குள்ளேயே நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஏன்னா ஒரு 2 பேர வந்து நீங்க வந்து ஒரு வெளி உலகத்துக்கு சித்தரிக்கும்போது, ஒரு வில்லி அந்த மாரி சித்தரிச்சீங்கன்னா, யோசிச்சு பாருங்க அவங்களுடைய கெரியர் என்ன வருது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஸோ இன்னைக்கு ஓகே. ஏதோ நடந்து போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்காவது அவங்கள வந்து டேமேஜ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்ற மாரி கூப்ட்டுருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதே சமயத்தில அவங்களுக்குமே தெரியும், பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரும் வந்தா டிஆர்பி எகுறுன்னு சொல்ட்டு. ஸோ இது வந்து 2 இன் 1 மாரி தான் அவங்க நெனச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து அவங்களுக்கு வந்து குறும்படம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு வரும்போது மாஸான ஒரு என்ட்ரி இருக்குன்ற மாரி அதையும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் கண்ணால எதையுமே. அதுக்கு முன்னாடி நம்ம எதையும் சொல்ல வேணாம். பட் இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, பார்வதி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரெகக்னைஸ் பண்றாங்கன்ற மாரி நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன மாரி ரெகக்னைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நியூஸ்ல வந்து தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்றேன் மக்களே. வணக்கம்.